தமிழ்நாடு பனைமரங்காக்கும் பாதுகாப்பு இயக்கம். பாருங்க, நாங்க இன்னைக்கு பள்ளி கல்லூரி மற்றும் சமூக மக்களிடம் நம்ம என்ன செய்யறோம், இயக்க சார்பாக விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கோம். அப்படி நம்ம அந்த வே போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா சடன்லி எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருச்சு. என்னன்னு சொன்னா, ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க. அவங்க என்னது இடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில அவங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லி இந்த நிலையில இருந்த பிறகு அவங்க எனது அந்த இடத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அந்த ரோட்டு ஓரத்துல. அதை பார்த்த உடனே நான் என்ன செய்தேன், ஓடி போய் என்னோட காரை டிராப் பண்ணிட்டு என்ன செய்துட்டேன், உடனே அவங்கள நாங்க சந்திக்க வந்திருக்கோம். சோ பாருங்க, ஆனா நீங்க எப்படி இது ரெகுலர் உங்களுக்கு இந்த சின்ன வயதிலே இருந்து எப்படி இருந்துருச்சுடா இல்ல எப்படி இது 15 வருஷம் யானையில பொறுத்து யாரு எப்போ கண்ணு மசங்க விழுந்து நட்டல் போட்டு நரம்பு போட்டுது. நீங்க இந்த தொழில் செய்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்படி சடன்லி வந்துருச்சு. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. எப்படி உங்களோட வாழ்வாதாரம் இருக்கு? மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. இதுல நீங்க எங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க? காரைக்குளத்து டியூப் மாத்திரம் காரைக்குளத்து டியூப் மாத்துறதுக்கு. சரி, உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்றாங்களா இதோட இது? பாருங்க, அவங்க தொழில் செய்துட்டு வேலை செய்துட்டு இருக்கும்போது மாடியில இருந்து விழுந்திருக்காங்க. அதுலதான் இவங்களுக்கு இப்படி ஸ்ட்ரக்சர் ஆகி இந்த நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. 2 கால்களுமே அவங்களுக்கு என்னது செயல் இழந்திருக்கு. பாருங்க, அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உதவிகளுமே வரலன்னு சொல்றாங்க. சோ இப்ப டியூப் போட்டிருக்காங்க. பாருங்க, அந்த டியூப் மட்டுமே யூரின் டியூபுக்கு அவங்க அதை மாத்துறதுக்கு என்ன செய்யுது 1500 ஆகுமா அவங்க சொல்றாங்க. சோ இந்த யூரின் டியூப் சேஞ்ச் பண்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கிடைக்கிற நலத்திட்ட வேணும்னா அரசுல இருந்து கிடைக்கிற அந்த உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகைன்னு சொல்றேன், அந்த 2000 ரூபாய் மட்டும்தான் எனக்கு கிடைக்கப்படுது. அதனால எனக்கு எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்ல. நான் யூரின் டியூப் சேஞ்ச் பண்ணுவேனா இல்ல என்னுடைய இந்த 2000 ரூபாய் வச்சு என்னுடைய பிள்ளைகளை நான் வளர்த்துவேனா என்கிற ஒரு நிலைப்பாட்டுல நான் இருக்கேன். சோ எனக்கு முடியாத நிலையில அரசிடம் எனக்கு ஏதாவது ஒரு கோரிக்கைகள் நீங்க வச்சுட்டு எனக்கு ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகள் வாங்கி தர முடியுமான்னு அவரோட ஒரு கோரிக்கையாகவும் இருக்கிறது எங்களை பார்த்த உடனே. சோ நிச்சயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அன்பு உள்ளங்கள் அனைவரையும் ஒன்றிணைந்து அரசிடம் இந்த ஒரு கோரிக்கை நம்ம வைக்கிறோம். இவரை சந்திச்சு அரசு இந்த இடைக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட நிர்வாகம் இணைந்து கண்டிப்பாக அடுத்த கட்ட நகர்வு இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கணும்னு மட்டுமல்லாமல் தொண்டு நிறுவனங்கள் அனைவரும் இணைந்து இவங்களுக்கு ஒரு உதவிகளை அவங்க எதிர்பார்க்காங்க. சோ இவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நாங்க உங்களுக்கு ஷேர் பண்றோம். நிச்சயமா அனைவரும் ஒன்றிணைந்து இந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும்படி நீங்கள் அனைவரும் உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பணிவன்புடன் செய்ய வேண்டும் என்கிறது அவரோட ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. இந்த வீடியோஸை நம்ம பயிரும் போது இடைக்கோடு இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட மெயின் பகுதியில தான் இவங்களோட வீடு இருக்கு. அவங்கள நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏற்ற உதவிகளை நீங்க செய்யும்படி உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்வதோடு திருப்பி கூட அவங்களோட ஒரு போன் நம்பரை ஒரு சொல்றேன், 7598350784. நேரடியாக உங்கள் உதவிகளை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வரவர்களே, அவங்ககிட்ட தான் அவங்கள பத்தி அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. 12 வருஷம் ஆகி விழுந்துச்சு. விழுந்து நட்டலை போட்டு நரம்பை போட்டு போய் இப்போ 12 வருஷம் கழிச்சு வரைக்கும் நான் போகாம பற்றி அனங்கா போக பற்றி 2 பீச் எல்லாம் விழுந்து வேணா செய்யும் எல்லாரோட போகாம பற்றுதா 2 பொம்பளை 2 இது வச்சு ஜீவிக்கணும் பற்றி 2000 பென்ஷன் கட்டணும். இது வச்சு ஜீவிக்கணும். ஜீவிடாம போகணும். எல்லாம் மாடு வச்சு ஜீவிச்சு போகாது. பாருங்க, பி சதீஷ்குமார், ஏசி நம்பர் அக்கௌண்ட் நம்பர் 088101000006089. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் நான் ஒன்று கொடுக்குறேன், 7598350784. அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களை நேரடியாக உங்களுடைய உதவிகளை வழங்கும்படி மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.